இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அது அடுத்த இதுக்கு திருப்ப ட்ரை பண்ணுறோம். அதாவது என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணுறது. இங்கே யார் வந்தாங்க, யார் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க, அவங்களோட வேஜஸ் என்ன, இது வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக அதை ஃபார்ம் பண்ணி அதை வந்து அரசுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குங்கிற டேட்டா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. ஒன்லி ஹாலிவுட்டில் தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, அதனோட வருமானம் என்ன, லாபமா நஷ்டமா எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்தியன் சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது கிடையாது. அப்போ வந்து இதனோட இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியேந்து வரும்போது இது லாபமா நஷ்டமா, எங்கே லாபம் இருக்குது, எந்த எப்படி ஒர்க் பண்ணால் நஷ்டத்தை சரி பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணால் லாபத்தை வந்து அதிகம் பண்ணலாம், எங்கே வந்து முதலீடு பண்ணணும், அதை வந்து எங்கே வந்து மார்க்கெட் பண்ணணும், இது மாதிரியான இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியாக இது இருக்கிறதால தான் இப்போது அதனுடைய வீழ்ச்சி கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட்